வாழை நாரில் பூக்கட்டி தான் நாம் பார்த்துருப்போம். ஆனால் அதே வாழை நாரில் ஏகப்பட்ட கைவினை பொருட்களை செஞ்சு அசத்திட்டு வராங்க இங்கே ஒரு இல்லத்தரசி. வாங்க அவங்கள மீட் பண்ணிட்டு வருவோம் இணையராணி பகுதியில். வணக்கம், என்னோட பேர் சுகந்தி. நான் ஒரு தனியார் வங்கியில் வேலை பார்த்துட்ருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா இங்கே மோகனூர் பெல்ட் ஃபுல்லாகவே விவசாயம் சார்ந்த பயிர்கள் பண்ணிகிட்ருக்காங்க. முக்கியமாக வாழை அதிகமாக பயிர் பண்ணிகிட்ருக்காங்க. வாழை, கோரை, தென்னை இந்த மாதிரி பயிர்கள் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இதை சார்ந்து நாங்கள் ஏதாவது ஒரு தொழிலை தொடங்கணும், அதுவும் முக்கியமாக பெண்களுக்காக தொடங்கணும் அப்படின்னு பார்க்கும்போது பெண்கள் எல்லாருமே எங்கே வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா கரூர் டெக்ஸ்டைலுக்கு வேலைக்கு போயிட்டுருக்காங்க. அங்கே பெண்களுக்கு பலதரப்பட்ட பிரச்சனைகள், டைம் கன்சியூம் பண்ணுறது, இந்த மாதிரி குடும்பத்தை பார்க்க முடியாமல் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நாங்கள் சர்வே மூலமாக அனலைஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் இதை புதுசாக ஒரு தொழிலாக இங்கே இருக்கிற விவசாய சம்மந்தப்பட்ட தொழிலாக நம்ம என்ன பண்ண முடியும்னு பார்க்கும்போது நான் நிறைய கூகுளில், அதுக்கப்புறம் நிறைய இன்ஸ்டியூட்டில் இதிலெல்லாம் சர்ச் பண்ணும்போது எனக்கு வாழை சம்மந்தப்பட்ட பொருள் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்துச்சு. வாழை நார் பிரித்தெடுத்தல் அப்படிங்கிற ஒரு பயிற்சியை ஒரு நாள் மட்டும் போய் தெரிஞ்சுக்கிட்டு வந்தேன். ஸோ அதுக்கப்புறம் இங்கே விவசாயிகள் அந்த வாழை மரத்தை தார் அறுவடை பண்ண பிறகு அது வேஸ்ட்டு அப்படின்னு தூக்கி போடுறத நம்ம ஒரு ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணும்போது அங்கே எரிப்பாங்க. ஸோ அந்த எரிக்கிறதும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு வருமானமும் இருக்கும். ஸோ அவங்களோட விவசாயமே இல்லாத பெண்களையும் கனெக்ட் பண்ணி ஒரு வாழ்வாதாரத்தை மேம்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு தொழிலை நாங்கள் ஆரம்பித்தோம். வாழை நார் பிரித்தெடுத்தல் மற்றும் கைவினை பொருட்கள் தயாரித்தல் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை பார்த்திங்கன்னா 2022 ஏப்ரல் 1 ஆரம்பித்தோம். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா ஒரு 4 பெண்கள் மட்டுமே சேர்ந்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த தொழில் இன்றைக்கி இந்த ஒரு யூனிட்டில் 15 பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. வேஸ்ட்டாக போகிற ஒரு மரத்தில் ஒரு ப்ராடக்டாக பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயமே தெரியாமல் இருந்தது எங்கள் மூலமாக தான் தெரிய வந்துச்சு. ஸோ இது கவர்மெண்ட் நல்லாவே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. வாழை நாரை பிரித்து எடுத்துகிட்டு மேட்டு வீவிங் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தெரியல, எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது, நாங்கள் எப்படி பிஸ்னஸை ரன் பண்ணுறது, இது எல்லாம் ரொம்ப சேலஞ்சஸாக தான் இருந்தது. ஏன்னா இது ஒரு புதிய தொழில், அந்த அவேர்னஸும் கிடையாது. அப்புறம் நம்ம எடுத்தாச்சு. ஸோ புதுசாக ஒரு தொழிலை தொடங்கணும்னு ஒன்று, இதில் இன்னோவேட்டிவாக பண்ணணும் அப்படின்னா நமக்கு பார்த்திங்கன்னா சுத்தமாகவே தெரியல எப்படி கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணோம்னா மேட்டு தயார் பண்ணி மேட்டு மூலமாக ஜூட்டை மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பேக்ஸ், லஞ்ச் பேக்கு, அதுக்கப்புறம் பென்சில் பவுச்சு, ஆஃபீஸ் ஃபோல்டிங் ஃபைலு, இந்த மாதிரி எல்லாம் நாங்கள் தயார் பண்ண ஆரம்பித்தோம். டெய்லரிங் மிஷின்ஸ் வாங்கி அதுக்கப்புறம் இதெல்லாம் தயார் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரிட்டன் கிஃப்டெல்லாம் கொடுக்கறதுக்கு சின்ன சின்ன பேக்ஸு, அதில் பொண்ணு மாப்பிள்ளை பேரெல்லாம் போட்டு ஸ்க்ரீனிங் பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரியெல்லாம் எங்களோட பிஸ்னஸ்க்கு இதெல்லாம் ட்ரெண்டிங்கில் இருக்குதோ அதெல்லாம் நாங்களே க்ரியேட்டிவாக இதெல்லாம் பண்ணால் பிஸ்னஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நாங்களே வளர்த்துட்டு இந்த பிஸ்னஸை டெவலப் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் 5 பேர் இருந்தது, இன்றைக்கி 15 பேர் ஆகிற அளவுக்கு அந்த சேலஞ்சஸ் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி வந்ததுனால எந்த இடத்துலையும் நாங்கள் வேண்டாம் இந்த பிஸ்னஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி போகாமல் தைரியமாக இன்றைக்கி என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு ட்ரெண்டிங்கில் மார்க்கெட் நிலவரம் என்னங்கிறத பார்த்துட்டே இருந்ததுனால எங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக 2 வருஷம் முடிஞ்சு 3ஆவது வருஷம் ரன் பண்ண முடியுது. எல்லாரும் கிஃப்ட் கொடுக்குறாங்க, பட் அது பிளாஸ்டிக்ஸ்லேயும் இல்லை ரீயூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்துலேயும் கொடுக்குறாங்க. இன்னொன்று மெமரபிளாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஸ்க்ரீனிங்கில் நாங்கள் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணி பார்த்தேன் நான். ஸோ அதில் ஹார்ட் ஒர்க் பண்ணி மினிஸ்டர்ஸோட ஃபோட்டோஸு, அதுக்கப்புறம் சிஎம் ஃபோட்டோஸு, இந்த மாதிரி நிறைய பேரோட ஃபோட்டோஸ் பண்ணிவிட்டு அதை நாங்கள் கொண்டு போய் ஸ்டேஜில் கொடுத்தோம். அப்படி கொடுக்கும்போது நிறைய பேர் அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பொண்ணு மாப்பிள்ளையோட ஃபோட்டோஸ் போட்டு கொடுங்க, குழந்தையோட ஃபோட்டோஸ் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக நாங்கள் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோம். ஒவ்வொரு ஆக்டிவிட்டியுமே டிஃப்ரெண்ட்டாக பண்ணிட்டு இருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வாழை மரத்தை தார் அறுவடை பண்ண பிறகு ஒரு முழு மரத்தை எங்ககிட்ட கொடுத்தாங்கன்னா அதில் 100கணக்கான ப்ராடக்ட் எங்களால் பண்ணி தர முடியும்.
கவர்மெண்ட் ஸ்டால்ஸு, ப்ரைவேட் ஸ்டால்ஸு இந்த மாதிரி எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து யூடியூப் சேனலில் வந்து மார்க்கெட்டிங் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா என்ஆர்சிபி, அதாவது நேஷ்னல் ரிசர்ச் சென்டர் வந்து திருச்சியில் இருக்காங்க. அவங்க வந்து டைப் பண்ணியிருக்காங்க. அவங்களோட நாங்கள் வந்து நிறைய ஆர்டர்ஸ் வந்து போயிட்டுருக்குது. அதுக்கப்புறம் கர்நாடகாவில் போயிட்டுருக்கு. ஸோ மும்பையில் ஒரு சில ஆர்டர்ஸ் போயிட்டுருக்குது. கேரளா இந்த மாதிரி எல்லாமே போயிட்டுருக்கு. லோக்கலில் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் ப்ராடக்ட் சேல் பண்ணுற ஷாப்புக்கு மட்டும், பர்டிகுலர் ஷாப்புக்கு மட்டும் கொடுக்குறோம். ஏன்னா இந்த ப்ராடக்ட் வந்து எல்லா ஷாப்புக்கும் கொடுக்க முடியாது. ஹோல்சேலில் நாங்கள் கொடுத்துட்றோம், அவங்க ரீட்டைல் பண்ணிக்குவாங்க. ஸோ இது இல்லாமல் யூஎஸில் வந்து இப்போ வந்து பொக்கே வந்து அனுப்பியிருக்கோம். ஸோ அதை டெஸ்டட் முடிஞ்சிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான ஃபர்தராக நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். அவங்களோட ஏரியாக்களில் இருக்கிற ரா மெட்டீரியல்ஸ் வச்சு நம்ம என்னெல்லாம் ப்ராடக்ட் வந்து நமக்கு பண்ண முடியுமோ, நமக்கு என்ன ஸ்கில் இருக்குதோ, என்ன திறமை இருக்குதோ அதை வெளியே கொண்டு வந்து தைரியமாக தன்னம்பிக்கையாக வெளியே வந்தோம்னாலே நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் முக்கியமாக. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.